அவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் விட்டுட்டு போயிருக்கிற சினிமா, அவர் விட்டுட்டு போயிருக்கிற எத்தனை நல்ல இனிமையான நினைவுகள் அவையெல்லாம் வந்து மறையவே மறையும். என்னென்ன சொல்கிறது, நான் துர்கா டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே பாக்யராஜ் சார் தான். தூரல் நின்று போச்சுங்கிற படத்தில் சுலக்ஷனாக்கு பேசியிருக்கார். அதுக்கப்புறம் முந்தானே முடித்து டார்லிங் டார்லிங்கு, இது நம் ஆள், சின்ன வீடு, இந்த மாதிரி எல்லா படங்களையும் நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு இந்த பேர் புகழ் எல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். அவர் இல்லைங்கிறது. இன்னைக்கு வந்து தன்னுடைய குருவை இழந்த 17வது நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறார். ஆக குருவோடு சென்ற சிஷியனாக இந்த மண்ணை விட்டு மறைஞ்சதுங்கிறது பேசாம ரவுடி ஆயிட்டுமா Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. பட்டில் இழைத்த பாரம்பரியம், விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ், உங்கள் சென்னை சில்க்ஸில். இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் இல்லை அப்படின்றதையே இன்னும் ப்ராசஸே பண்ணலைங்க. அவர் என்ன நேற்று வரைக்கும் டிவியில் பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு இன்றைக்கி இல்லைன்னு செய்தி வந்ததும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது வேற பாரதிராஜா அவர்கள் போய் என்னவோ குரு பின்னாடியே சிஷ்யனும் வந்து இருங்க நானும் வரேன், உங்கள் படத்துக்கு நான் தான் வந்து திரைக்கதை அமைச்சு ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எதிர்பாராத, ஈடு செய்ய முடியாத ஒரு பேர் இழப்பு. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினரை சந்தித்த அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நம்மாலேயே வந்து நம்ம அந்த மென்டாலிட்டியில் இல்லை. அவங்க அதை வந்து பிரேவாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாட் ஐ கேன் சே, நேற்று வரைக்கும் புஷ்பா மேம் அவங்க டாக்டர் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, பார்த்துமே காலையில் வாக்கிங் போயிருக்காங்க, காலையில் வாக்கிங் போயிருக்காங்க. ஒன்று என்ன சொல்கிறது, எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கு. ஆனால் ஒன்றுங்க, அவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் விட்டுட்டு போயிருக்கிற சினிமா, அவர் விட்டுட்டு போயிருக்கிற எத்தனை நல்ல இனிமையான நினைவுகள் அவையெல்லாம் வந்து மறையவே மறையும். அதாவது தமிழ் திரையுலகத்தில் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்தில் மட்டும் இல்லை, வாங்க உலக திரையுலகத்திலையும் வியந்து பார்த்த ஒரு திரைக்கதை அரசன் எங்களுடைய இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்கள். அவருடைய 50வது ஆண்டை ஒரு உன்னதமான ஒரு விழாவாக தமிழ் திரையுலகமும் தமிழினமும் சேர்ந்து எடுத்து உண்மையிலே அவருக்கு ஒரு உயிர் சிலிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடைசி நேரத்தில் அவர் மறைவுக்கு முன்னாடிங்கிறது அதுலேயும் கலந்துக்கிட்டு நான் இருந்தது. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு சரியான விடை கொடுத்துருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனாலும் 73 வயதுங்கிறது அது ஒரு வயது இல்லை, நம்மளை விட்டு மறைகிற ஒரு வயது இல்லை. ஏன்னா இப்போ கூட அவர் இளமை துடிப்போட தன்னுடைய திரைக்கதையோட எத்தனையோ படைப்புகள் செய்ய தயாராக இருந்ததுங்கிறத அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். என்ன அவருக்கும் ஆசான், எங்களுக்கும் ஒரு ஞான தகப்பனைப் போல ஒரு பேராசான் பாரதிராஜா அவர்கள். அவருடைய இழப்பையை எங்களாலேயே தாங்கிக்க முடியல. அவரோட படைப்பு கூட நின்னது, போராட்ட காலத்தில் நின்னது, இதெல்லாம் எங்களாலேயே தாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட பாரதிராஜா அவர்கள் பாலச்சந்தர் இழந்த போதும், பாலுமேந்திரா அவர்களை இழந்த போதும் என் முன்னோடிகள், என்னுடைய சக தோழர்கள் என்னை விட்டு போயிட்டீங்களடா, என் பாதி உசுறு போச்சுடா அப்படின்னு அங்கே அழுதார். ஆக அவரோட பாரதிராஜா அவர்களோட பழகின நாங்கள் எங்களாலேயே அந்த பாரதிராஜா அவர்களுடைய இழப்பை தாங்கிக்க முடியல. 50 ஆண்டுகள் அவரோட கைகோர்த்து அவரால் உருவாக்கப்பட்டு செதுக்கி ஒரு நடிகனாக, ஒரு திரைக்கலைஞனாக பாரதிராஜா அவர்கள் கொண்டுட்டு வந்து அவர் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க பேசப்படுகிற ஒரு கலைஞனாக நின்ன நிலையில் பாரதிராஜா அவர்களுடைய இழப்பு பாக்யராஜா அவர்களை எப்படி தாக்கியிருக்குங்கிறத நம்மளை விட்டு பிரிஞ்ச இந்த நிலையில் அதை உணர முடியுது. ஆக தன்னுடைய குரு, என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் என்னுடைய வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன்னு ஒவ்வொரு முறையும் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறவர் இன்றைக்கி வந்து தன்னுடைய குருவை இழந்த 17வது நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறார். ஆக குருவோடு சென்ற சிஷியனாக இந்த மண்ணை விட்டு மறைஞ்சதுங்கிறது அது வந்து பாரதிராஜா அவர்கள் இழப்பையும் தாங்கிக்க முடியல, பாக்யராஜா அவர்கள் இழப்பையும் தாங்கிக்க முடியல. எங்களை போன்றவர்கள் அவருடைய படைப்புகள் மூலமாக திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள கலை நுணுக்கங்களை இறக்கி ஒரு கலைஞரானத்துக்கு பிறகும் எங்களோட ஒரு தாய் மாமனை போல் அருகிலிருந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து அன்பை பாசத்தை எங்களுடைய அள்ளி அள்ளி எங்களுக்கு தந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தராக விட்டு பிரியறதுங்கிறது இந்த வழியை வந்து வார்த்தையால் சொல்ல முடியல. ஆக இருப்பவர்களாவது இன்னும் உடற்பயிற்சியோட அல்லது எந்த விதமான ஏற்கனவே இருந்த பழக்கங்கள்லாம் நீக்கிட்டு
இன்னும் இந்த திரைத்துறைக்கும் தமிழ் இனத்துக்கும் சேவையாற்ற மீதம் இருக்கிற பெருங்கலைஞர்கள்லாம் அல்லது உருவாகி வாழ்ந்துகிட்டு இருக்கிற படைப்புகள் செஞ்சிட்டு இருக்கிற கலைஞர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் சொத்து. அவர்கள்லாம் இவர்களை படைப்புகளை மட்டும் இல்லை, இவர்களுடைய வாழ்க்கையும் பாடமாக எடுத்துக்கிட்டு தமிழ் இனத்துக்கும் தமிழ் திரைத்துறைக்கும் நிலைக்கணும், நீடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய பாக்யராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய படைப்பை பார்த்து அவர் சல்யூட் வச்சார். அவருக்கும் நான் விடை வணக்கத்தோட ஒரு சல்யூட் வச்சு நான் விடைபெறேன். என்னென்ன சொல்கிறது, நான் துர்கா டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே பாக்யராஜ் சார் தான். தூரல் நின்று போச்சுங்கிற படத்தில் சுலக்ஷனாக்கு பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் முந்தானே முடித்து டார்லிங்கு, இது நம் ஆள், சின்ன வீடு, இந்த மாதிரி எல்லா படங்களையும் நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு இந்த பேர் புகழ் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். அவர் இல்லைங்கிறது நம்ப முடியல. ரொம்ப பெரிய ஷாக்கு. நீங்கள் நிறைய பழகிருப்பீங்க அவங்களோட. எவ்வளோ இனிமை, எவ்வளோ எளிமை. ரொம்ப இனிமை. ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது கூட ஒரு வார்த்தை பேச மாட்டார். புள்ள அப்படி தான் சொல்லுவார். இது பாரு புள்ள, அது அப்படி பேசு புள்ள அப்படின்னு. ரொம்ப இனிமையானவர், ரொம்ப சாஃப்ட் நேச்சரு. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. பூர்ணிமாவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லா படங்களையும் நான் பேசியிருக்கேன். நேற்று கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம். நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்காரரு 8 மணி வரைக்கும் அவர் கூட தான் இருந்தார். இந்த ரைட்டர்ஸ் யூனியன் எலெக்ஷனு நிற்க போகிறாங்க. அதனால் ஆர் சுந்தரராஜன் தெரியும்ல, அவரும் நைட் 8 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தான் நான் வரேன் அப்படின்னாரு. பாக்யராஜ் சார் வீட்டிலேருந்து தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னமோ இன்றைக்கி தாக்கல் பண்ணணும் அப்படின்னாங்க மார்னிங்கு. பார்த்தா இப்படி ஒரு ஷாக்கிங் நியூஸு. அவங்க இப்போ அவரோட குருவான 16 வயது. ஆமாங்க. எவ்வளோ பெரிய இழப்பு திரையுலகம். பெரிய இழப்பு. இவர் அடிக்கடி சொல்வார், ஒரு 10 வருஷம் அப்படியே இண்டஸ்ட்ரியை தூக்கி நிறுத்தினவர் பாக்யராஜ். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவங்க வந்து 1ஆவதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அதனால் அப்படி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அந்த மாதிரி உண்மையிலேயே ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அவரை விட வேறு யாருமே இல்லை இல்லைங்களா? அதில் இழப்பு தாங்க. அது அவர் ஒரு பெரிய தலை பாரதி ராஜா சார். உடனே இதுனா உண்மையிலேயே என்னமோ இனிமேல் அவர் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாதுங்க. இப்போ நம்மளை விட கூட பூர்ணிமா குழந்தைங்க அவங்கெல்லாம் எப்படி இதை ஏற்றுக்கிட்டு எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க என்னன்னு தெரியல. உண்மையிலேயே கடவுள் அவங்களுக்கெல்லாம் அந்த பலத்தை கொடுக்கணும். அவரோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும். அவ்வளோதான். நன்றிங்க. பாக்யராஜ் அவர்கள் நம்ம எல்லோரையும் சோகத்தில் ஆழ்த்திவிட்டு இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார். கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் திரு பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள். அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு முன்னாலே திரு பாக்யராஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். தமிழ் திரைக்கதைக்கு, தமிழ் திரைப்படங்களுக்கு உலக அளவிலே ஒரு பெரிய அந்தஸ்தை தேடி கொடுத்தவர் திரு பாக்யராஜ் அவர்கள். அவருடைய படைப்புகள் அத்தனையும் முந்தானை முடிச்சாகட்டும், அந்த 7 நாட்களாகட்டும், ஒரு படமே பேர் சொல்கிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞன். எல்லாத்த விட எளிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இன்றைக்கு அவரை இந்த திரைத்துறை இழந்திருப்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகுக்கே ஒரு மாபெரும் இழப்பு. அவருடைய ஆன்மா இறைவன் நிலையில் இளைப்பாற வேண்டும் என்று இறையை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய குரு பாரதிராஜ் அவர்களும் இந்த மாதத்திலேயே இது பண்ணாங்க. எவ்வளோ பெரிய அது வந்து சினிமா துறைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. திரு பாரதி ராஜா அவர்களின் இழப்பு. பாரதி ராஜா மறைந்த 17 நாட்கள் ஆகுதுன்றாங்க. அதுக்குள்ள திரு பாக்யராஜ் அவர்கள் மறைந்தது வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு இழப்பு. இந்த நேரத்தில் அதை பற்றி என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல. ஏன்னா தமிழ் திரை ஒரு பெரிய ஜாம்பவான்களை இழந்து இன்றைக்கி 2 பேரையும் இழந்தது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. இயக்கம் என்பதற்கு ஒரு இலக்கணம் படைத்தவர் பாரதி ராஜா. திரைக்கதை என்பதற்கு ஒரு இலக்கணம் படைத்தவர் திரு பாக்யராஜ் அவர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணின பல படங்கள், ஒரு கைதியின் டைரி ஆகட்டும்,
அதெல்லாம் வந்து நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியல. மீண்டும் அவர் பிறந்து இதே திரைத்துறைக்கு வர வேண்டும். இந்த நேரத்தில் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது மகனுக்கும் மகளுக்கும் திருமதி பூர்ணிமா அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசாம ரவுடி ஆயிட்டுமா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. பட்டம் கிழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில்.